ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி ஃபிசிக்ஸில் எப்படி காப்பி அடித்து 180 வாங்குறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் நினைக்கிற காப்பி இல்லை, இது வேறு காப்பி. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது 2 விஷயத்தையும் என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது காப்பி அடிக்க சொல்கிறது என்னென்னா, காப்பி ஹவ் நாட் வாட். அதாவது எப்படின்றத காப்பி அடிங்க, என்னன்றதை காப்பி அடிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ்லலாம் நிறையா டைப் ஆஃப் எம்சிக்யூஸ் இருக்கும். அப்போ எல்லாத்தையுமே நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டேலாம் இருக்க முடியாது. அப்போ சில விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவர் இந்த சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டினில் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபோர்ஸ் 10 நியூட்டன் கொடுக்குறோம், டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் போகுது, இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டது 5 செகண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாத்துக்கும் இதுக்கு இப்போ பவர் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரியும், பவர்னா எனர்ஜி பை டைமு. எனர்ஜினா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு டிவைட் பை டைமு. ஃபோர்ஸு 10, டிஸ்டன்ஸ் 10, டைம் 5, 5 10 2 ஈக்குவல் டு 20 தான் பவர் டெலிவரி ஆகிருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு மாடல். இதில் என்ன காப்பி அடிக்கணும் அப்படின்னா, இதை இங்கே போன அப்படி சொல்லலை. இதுனா இந்த இப்படி ஃபோர்ஸு டிஸ்டன்ஸு டைம் கேட்டால் நம்ம இந்த மாதிரி போடணும். எனர்ஜி பை டைம் போட்டு டேட்டா சப்ஜெக்ட் பண்ணிடணும், நமக்கு தெரியணும். இதுவே அவங்க இப்படி கேட்குறாங்கன்னு வைங்க. இப்போ அதே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபோர்ஸ் 10 நியூட்டன் கொடுக்குறோம். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் ஏற்கனவே ஒரு 10 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு. இதை கொடுத்ததுக்கப்புறம் அது 20 மீட்டர் பர் செகண்டில் போகுது. இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்டு. ஆக்சிலரேஷன் 10ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ எவ்வளோ பவர் டெலிவரி ஆகிருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பவர் டெலிவர்ட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். எனர்ஜினா என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஃபோர்ஸ் இருக்கா? இருக்குது. டைம் இருக்கா? இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ டிஸ்டன்ஸ் இந்த 3 வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 3 வச்சு டிஸ்டன்ஸ் ரிலேட் பண்ணுறது நமக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். என்ன? v² - u² = 2as. அப்போ v² u² போட்டு இதில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அதை தூக்கி இங்கே போட்டால் பவர் கிடச்சிரும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக கேட்டால் இந்த ஃபார்முலா போடணும், இல்லை அவங்க இன்டேரெக்டாக கேட்டால் நம்ம இந்த மாதிரி எடுத்து போடணுன்ற விஷயம் நமக்கு தெரியணும். அப்போ நீங்கள் ஹவ்வை தான் எப்படின்றதான் காப்பி பண்ணணும், தவிர என்னன்றதை காப்பி பண்ணக்கூடாது. இப்போ இதவே வேறு மாதிரியும் கேட்கலாம். இப்போ ஒரு கல் இருக்குது, இப்படி ஒரு கல் இருக்குது, இதை நான் அவ்வளோ தூக்கி போடுறேன், அப்போ ஒரு ஹைட்டில் போகுது, இந்த கல்லோட மாஸ் இவ்வளவு அப்படின்னா அதே பவர் தான். அப்போ பவர் எவ்வளோ அளவாக இருக்குன்னு கேட்டால் எனர்ஜி பை டைம். அப்போ இந்த இடத்துல எனர்ஜி என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போது mgh. சில இடத்துல கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்போ கொஸ்டின்ஸுக்கு ஏற்ற மாதிரி mgh ½ டிவைடட் பை டைம்னு போட்டுக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறையா மாடல்ஸ் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணி, இந்த மாடல் வந்தால் இப்படி ஆன்சர் பண்ணணும், இந்த மாடல் வந்தால் இப்படி ஆன்சர் பண்ணணும், இந்த மாடல் வந்தால் இப்படி ஆன்சர் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது ஆனால் இதில் ஒரு கண்டிஷன், நான் சொன்னேன்ல ஒரு கண்டிஷன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லிட்டில் பிட், அதாவது நான் டீப்பாலாம் சொல்லலை, லிட்டில் பிட் பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதாவது அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். அதாவது ஆக்சிலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இது கண்டுபிடிங்க, ஆக்சிலேஷன் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு எப்படி லிங்க் வந்துச்சுன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன ஒரு கல்லை தூக்கி போடுறாங்க அப்படின்னா, ஒரு கல்லை தூக்கி போட்டால் ஒரு ஹைட்லேருந்து போட்டால் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கீழே போனால் கைனடிக் எனர்ஜியாக மாறும். அப்போது இதெல்லாம் தெரியணும். அப்போ எனர்ஜினா இப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி mgh வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. அப்போது அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதுக்காக ரொம்ப டீப்பாலாம் தேவையில்லை. ஸோ அதனால் காப்பி அடித்தும் நம்ம 180 வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியும். ஆனால் நம்ம இப்போயும் சொல்கிறேன், ஹவ்வை தான் காப்பி அடிக்கணும், வாட்டை காப்பி அடிக்கக்கூடாது. நமக்கு தேவையானது லிட்டில், நான் ரொம்பவும் சொல்கிறேன், டீப் மேக்ஸு இன்டிகிரேஷன்லாம் சொல்லலை, லிட்டில் பேசிக் நாலேஜ். அதாவது அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் 180 வாங்க முடியும். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ஃபிசிக்ஸ் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.